ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெக்கில் உள்ள பிளாக் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய நெக்கில் எந்த அளவுக்கு டார்க்காக இருந்துச்சு, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு டார்க்னஸ் குறைஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக காஃபி தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஃபி தூள், அப்புறம் பார்த்திங்கனாக்கா டர்மரிக் பவுடர், அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கு கூட பார்த்திங்கனாக்கா சர்க்கரை கொஞ்சம், எனக்கா இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் டூத் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் நான் எடுத்துருக்கிறது இந்த விசிபிள் ஒயிட்ன்ற டூத் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்குன்றதுக்காக தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு லைவ் ரிசல்ட் கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ கழுத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது நல்லாவே டார்க் பேட்சஸ் தெரியுது. ஸோ நான் என்னோடய கழுத்துக்கு ஐ மீன் இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கேர் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு டார்க் பேட்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பித்தோம். ஸோ தேய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம இதில் என்னென்னா சுகர் அது நல்லா ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் வெல் அஸ் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லெமன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அழுத்தி தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை நார்மலாக நீங்கள் எப்படி ஸ்மூத்தாக தேய்ப்பீங்களோ, ஸோ அந்த மாதிரி லைட்டாக லெமனை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் நான் ஏன் இந்த கலரில் உங்களுக்கு இருக்குன்னாக்கா, நான் அந்த வயலட் கலர் பேஸ்ட் ஆட் பண்ணனால இந்த மாதிரியான கலர்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு சைடு நெக்கோடைய சைட்லையுமே அந்த டார்க் பேட்சஸ் ரொம்பவே டேன் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான இது எடுத்தோம். ஸோ செல்ஃப் கேரிங் ரொம்ப முக்கியன்றதை நான் நெக்கை லைவாக பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடி நம்ம நெக் பின்னாடி இந்த அளவுக்கு டார்க் இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் சரி, ஓகே, இதை பற்றின வீடியோஸ் போடலான்றது எனக்கா நம்ம ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்மள செல்ஃப் கேர் பண்ணுறதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் எல்லாமே அப்படி தான். குழந்தைங்க இந்த மாதிரி வீட்டு வேலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுனால நமக்கு செல்ஃப் கேரிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதை என்னன்னா நான் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ண கண்டினியூஸாக. ஸோ இந்த 5 மினிட்ஸ் நல்லா நம்ம ஒரு ஸ்க்ரப் பண்ணல நல்லாவே ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணாமல் அந்த லெமன்லேயே பார்த்திங்கனாக்கா ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கிட்டோம். ரைஸ் ஃப்ளார் போட்டு அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லையா, ஸோ அது கூட இந்த ஒயிட் ஃப்ளார் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் ஆஸ் வெல் அஸ் நமக்கு அந்த ஒயிட்னிங் ஏஜென்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் ப்ளஸ் நமக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம அதை தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒயிட் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.